அனைவருக்கும் வணக்கம். பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் நடிப்பில் உருவான திரைப்படம் ரிக்ஷாக்காரன் திரைப்படம். 1971ஆம் ஆண்டு வெளியான ரிக்ஷாக்காரன் திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்றது. எம்ஜிஆர் அவர்களுக்கு ரிக்ஷாக்காரன் திரைப்படம் ஒரு சாதனை படமாகவும் அமைந்தது. ரிக்ஷாக்காரன் திரைப்படம் வெளியாகி தமிழ்நாட்டையே ஒரு கலக்கு கலக்கியது. ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். எம்ஜிஆர் அவர்களின் உதவியாளராக இருந்தவர் ஆர்.எம். வீரப்பன் அவர்கள். ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் தாயாரான சத்யா அம்மையாரின் பெயரில் 1963ஆம் ஆண்டில் சத்யா மூவிஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார். ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் சத்யா மூவிஸின் மூலமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வைத்து 6 திரைப்படங்களை தயாரித்தார். அதில் 4வது திரைப்படமான கண்ணன் என் காதலன் திரைப்படத்தை 4 மாதங்களில் முடித்து கொடுத்து விட்டார் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் சத்யா மூவிஸின் 5வது திரைப்படமான ரிக்ஷாக்காரன் திரைப்படம் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக தயாரிப்பில் இருந்தது. அதற்கு பல காரணங்கள் உண்டு. 1968ஆம் ஆண்டு ஆரம்ப பூஜை போடப்பட்ட ரிக்ஷாக்காரன் திரைப்படம் கதாநாயகியை ஒப்பந்தம் செய்யாமலேயே பண்டரிபாய் அவர்களை எம்ஜிஆர் அவர்களுக்கு அக்காவாக ஒப்பந்தம் செய்து சில நாட்கள் விறுவிறுப்பாக படப்பிடிப்பும் நடைபெற்றது. அந்த நேரத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான எம்ஜிஆர் பிக்சர்ஸின் அடிமை பெண் திரைப்படத்தை மிகவும் பிரம்மாண்டமாக தயாரித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அடிமை பெண் திரைப்படத்தை வெகு சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் அவர்கள் தீவிரம் காட்டினார். அதனால் ரிக்ஷாக்காரன் படப்பிடிப்பு பாதியிலேயே நின்று போனது. அதன் பின் மேலும் எம்ஜிஆர் அவர்களுக்கு பேரிடியாக அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் உடல்நல குறைவால் காலமானார். அறிஞர் அண்ணாவின் மறைவிற்கு பிறகு திமுக கட்சியில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. அதற்கு முக்கிய புள்ளியாக எம்ஜிஆர் அவர்களே இருந்தார். அதனால் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தின் தயாரிப்பு தாமதமாகிக் கொண்டே இருந்தது. அதன் பின்பு 1969ஆம் ஆண்டின் இறுதியில் ரிக்ஷாக்காரன் திரைப்படம் குறித்து ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் கலந்து ஆலோசித்தார். அதன் தொடர்ச்சியாக அந்த திரைப்படத்தில் பல மாற்றங்கள் உருவாகின. இயக்குனர் காசிலிங்கம் அவர்களுக்கு பதிலாக எம். கிருஷ்ணன் அவர்கள் இயக்குனராக நியமிக்கப்பட்டார். அப்போது எம். கிருஷ்ணன் அவர்கள் மலையாள திரைப்படங்களின் வெற்றி இயக்குனராக இருந்தார். மேலும் எம்ஜிஆர் அவர்களுக்கு அக்காவாக நடித்துக் கொண்டிருந்த பண்டரிபாய் அவர்களுக்கு பதிலாக நாட்டிய பேரொளி பத்மினி அவர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். ஆனால் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தின் கதாநாயகி யார் என்பது மட்டும் நீண்ட நாட்களாக முடிவு செய்யப்படாமல் இருந்தது. அதன் பின் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தின் கதாநாயகியாக ஒரு வழியாக தேர்வு செய்யப்பட்டவர்தான் மஞ்சுளா அவர்கள். மஞ்சுளா அவர்கள் அப்போது எம்ஜிஆர் பிக்சர்ஸின் அடுத்த படத்தில் நடிப்பதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டு அவருக்கு நடன பயிற்சியும் அளிக்கப்பட்டு வந்தது. ரிக்ஷாக்காரன் படத்தில் மஞ்சுளா அவர்கள் அறிமுகமாகும் பாடல் காட்சி பிரம்மாண்டமான அரங்கம் அமைத்து படமாக்கப்பட்டது. இந்த படத்தின் தொடக்க காட்சியில் எம்ஜிஆர் அவர்கள் கலந்து கொள்ளும் ரிக்ஷா பந்தயம் சென்னை அண்ணா நகரில் கட்டப்பட்டிருந்த அண்ணா டவர் அருகே படமாக்கப்பட்டது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இது போன்ற கதாபாத்திரங்களை மிகவும் சுலபமாக நடிப்பார். ஆனால் ரிக்ஷா ஓட்டுவது சாதாரண விஷயமல்ல. ரிக்ஷாவில் ஏறி பெடலை மிதித்தால் வண்டியின் கனம் காரணமாக அது ஒரு பக்கமாக போகும். ரிக்ஷா ஓட்ட ஓரளவு பயிற்சியும் உடலில் வலுவும் தேவை. இதற்காக எம்ஜிஆர் அவர்கள் ரிக்ஷா ஓட்டி பயிற்சி எடுத்துக்கொண்டார்.
மேலும் இந்த படத்தில் 2 விஷயங்கள் முக்கியமானவை. ரிக்ஷா ஓட்டியபடியே வில்லனின் அடியாட்களுடன் எம்ஜிஆர் அவர்கள் போடும் சிலம்பம் சண்டை. அதில் அவருடைய கால்கள் ரிக்ஷா பெடலை மிதித்து வண்டியை வட்டமாக ஓட்டிக்கொண்டிருக்கும். அதே நேரம் எம்ஜிஆர் அவர்களின் கையில் இருக்கும் சிலம்பம் சுழன்றாடும். மேலும் அந்த படத்தின் இறுதி சண்டையில் சுருள் பட்டா வீசுவார் எம்ஜிஆர் அவர்கள். பொறி பறக்கும் இந்த சண்டை காட்சிக்காகவும் எம்ஜிஆர் அவர்கள் பயிற்சி மேற்கொண்டார். சண்டை காட்சிகள் மட்டுமின்றி நடிப்பிலும் எம்ஜிஆர் அவர்கள் எந்த குறையும் வைக்கவில்லை. ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் நான் ஏன் பிறந்தேன் படத்தில் நடித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஆஸ்திரேலியாவின் பிரபல திரைப்பட இயக்குனர் ஜான் மெக்கலம் அவர்கள் இந்தியா வந்திருந்தார். அப்போது திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த ரிக்ஷாக்காரன் படத்தை அவர் பார்த்துவிட்டு எம்ஜிஆர் அவர்களை நேரில் சந்தித்து பாராட்டினார். பின் அவர் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில், இயற்கையாக நடிக்கும் இந்திய நடிகராக எம்ஜிஆர் அவர்கள் என் மனதில் இடம்பெற்றார் என்று பாராட்டினார். ரிக்ஷாக்காரன் படத்தின் இறுதி காட்சியில் மிரள வைக்கும் முகத்துடன் தோன்றும் தஸ்ரீனுடன் எம்ஜிஆர் அவர்கள் மோதும் சண்டை காட்சி இன்றளவும் பேசப்படுகிறது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய படப்பிடிப்பு தளமான வாகிங் ஸ்டுடியோவில் 8வது தளத்தில் பல லட்சம் ரூபாய் செலவில் அரங்கம் அமைத்து இந்த காட்சி படமாக்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டு மே 29ஆம் தேதி வெளியான ரிக்ஷாக்காரன் திரைப்படம் தமிழ்நாட்டையே ஒரு கலக்கு கலக்கியது. அன்றைய தேவி பாரடைஸ் திரையரங்கில் 163 காட்சிகள் தொடர்ந்து அரங்கம் நிறைந்த காட்சிகளாக ஓடியது. மேலும் மதுரை நியூ சினிமா தியேட்டரில் 161 நாட்கள் ஓடி ரிக்ஷாக்காரன் திரைப்படம் மிகப்பெரிய சாதனை படைத்தது. அதுவரை தமிழ் சினிமாவில் இல்லாத சாதனையாக 51 நாட்களில் 50 லட்சம் ரூபாய் வசூல் செய்து எம்ஜிஆர் அவர்களை மீண்டும் வசூல் சக்கரவர்த்தி என்று நிரூபித்தது ரிக்ஷாக்காரன் திரைப்படம். 1971ஆம் ஆண்டுக்கான தேசிய அளவில் சிறந்த நடிகருக்கான பாரத் விருதுக்கு மத்திய அரசால் எம்ஜிஆர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த விருதை பெற்ற முதல் தென்னிந்திய நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் ஆவார். இந்த சிறப்பை எம்ஜிஆர் அவர்களுக்கு பெற்றுத்தந்த திரைப்படம் ரிக்ஷாக்காரன். அன்றைய காலகட்டங்களில் தேசிய அளவில் சிறந்த நடிகராக தேர்வு செய்யப்படுபவருக்கு பாரத் விருதும், சிறந்த நடிகையாக தேர்வு செய்யப்படுபவருக்கு ஊர்வசி விருதும் அளிக்கப்பட்டது. இப்போது அந்த பட்டங்கள் எல்லாம் கிடையாது. அதன் பின் இதய வீணை திரைப்படத்தின் படப்பிடிப்புக்காக காஷ்மீர் சென்று இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். அப்போது காஷ்மீர் வானொலி எம்ஜிஆர் அவர்களிடம் ஒரு பேட்டி கண்டது. அதில் பாரத் விருது பற்றிய கேள்விக்கு எம்ஜிஆர் அவர்கள் இவ்வாறு பதில் அளித்தார்: நான் இதை எதிர்பார்க்கவில்லை. எனக்கு பாரத் விருது அளிக்கப்பட்ட செய்தியை மனதில் பதிய வைத்துக் கொள்ளவே எனக்கு கொஞ்ச நேரம் பிடித்தது. இப்படி ஒரு பட்டம் எனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்காமல் இருந்த காரணத்தால் இதை நம்புவதற்கே எனக்கு சிறிது நேரம் ஆனது என்று அடக்கத்துடன் பதிலளித்தார் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அதுவரை புரட்சி நடிகர் என்ற பட்டத்தோடு விளங்கிய பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தில் இருந்து புரட்சி தலைவர் என்று அழைக்கப்பட்டார். இப்படி ரிக்ஷாக்காரன் திரைப்படம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பல சாதனைகளை உண்டாக்கிய திரைப்படமாக அமைந்தது. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.